Greetings everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஹாஸ் பீன் அவார்டட் த சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க? அப்ப சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த சாகித்ய அகாடமி கொடுக்கக்கூடியதுலேயே வந்து ஒரு உயரிய விருதா கருதப்படுது. சரிங்களா? ஹையஸ்ட் ஹானர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த வருஷம் இந்த சாகித்ய அகாடமியோட ஃபெல்லோஷிப் அப்படிங்கிறது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, நமக்கு நல்லா தெரிஞ்ச ரஸ்கின் பாண்ட் அவர்களுக்கு தான் வந்து இந்த வருஷத்துக்கான விருது அப்படிங்கிறது போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஹிமாச்சல் பிரதேஷ்ல கசௌலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில பிறந்திருப்பாரு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பாரு. முக்கியமான புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒன்ஸ் அப்பான் எ மான்சூன் டைம், ஆங்க்ரி ரிவர், டூ மச் ட்ரபிள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் த நைட் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இவருடைய முக்கியமான படைப்புகளாக. ஓகேங்களா? ஸோ இத அத பத்திலாம் நம்ம டிஎன்ஏலயும் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது, வேர் வில் த செயிலிங் அகாடமி பி லொகேட்டட் இன் தமிழ்நாடு? தமிழகத்தில் பாய்மர படகு விளையாட்டு அகாடமி எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாய்மர படகு விளையாட்டு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போன ஒலிம்பிக்ஸ்ல தமிழகத்தை சேர்ந்த ஒரு 4 பேர் கூட விளையாண்டுருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு பாய்மர படகு விளையாட்டு அகாடமி அப்படிங்கிறதுக்கான அறிவிப்பு 2016ல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க சட்டசபையில வந்து விதி எண் 110ன் கீழ அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த திட்டம் நடைமுறைக்கே செயல்படாமலே இருக்கு. ஸோ மறுபடியும் அந்த திட்டத்துக்கு வந்து புத்துயிர் குடுத்திருக்காங்க. பாய்மர படகு விளையாட்டு அகாடமி அப்படிங்கிறது மெரினா அங்க இடத்துல வந்து வரப்போகுது. ஓகேங்களா? அதாவது கூவம் ரிவர் இருக்கு இல்லையா? அது வந்து மெரினால கலக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, ஹூ வில் பில்ட் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் எலக்ட்ரிக் டாக்ஸி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகில் உலகின் முதல் பறக்கும் விண் டாக்ஸியை யார் உருவாக்க உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறவங்க தான் பண்ண போறாங்க. ஐஐடி மெட்ராஸ்ல இ பிளேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு. E200 அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனுடைய புரோட்டோடைப், ஓகேங்களா, அதனுடைய ஒரு மாதிரி அப்படிங்கிறத நேத்து வெளியிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தோம்னா அது 200 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால தான் E200 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐஐடி மெட்ராஸ் தான் ஐஐடி மெட்ராஸ்ல இ பிளேன் 100 அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க தான் வந்து இத பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஐஐடி மெட்ராஸோட கொலாபரேஷன் பண்ணி தான் பண்றாங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் எலக்ட்ரிக் டாக்ஸி அப்படிங்கிறது. அடுத்தது, அரோராஸ் ஆர் காஸ்ட் பை. அரோரா அப்படின்னா என்னன்னா, அரோராக்கள் எதனால் ஏற்படுகின்றன? அதாவது நார்த் போல்லயும், சவுத் போல்லயும் வந்து நமக்கு கலர் கலரான வானத்துல வந்து வெளிச்சங்கள் தெரியும் இல்லையா? அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ரேலிஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அரோரா போரியாலிஸ் அப்படிங்கிறது நார்த் போல்ல, வட துருவத்துல நார்த் போல்ல, அரோரா ஆஸ்ட்ரேலிஸ் அப்படிங்கிறது சவுத் போல்ல வந்து நமக்கு தெரியக்கூடிய அந்த கிரீன், ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ்ல தெரியும் இல்லையா? ஸோ அததான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அது எதனால ஏற்படுகிறது? நேத்து பார்த்தோம்னா இந்த அரோரா போரியாலிஸ் ஆஸ்ட்ரேலிஸ், இந்த அரோராஸ் அப்படிங்கிறது ரெட் கலர்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம இந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். அரோராஸ் ஆர் காஸ்ட் பை எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சோலார் ஸ்டார்ம்ஸ் அப்படிங்கலாம். சோலார் ரேடியேஷன் அதனால தான் நமக்கு வருது. ஓகேங்களா? அதாவது சோலார்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன், அந்த அயான்ஸ் அப்படிங்கிறது சோலார் ரேடியேஷன்ல இருக்கக்கூடிய அயான்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட அந்த எர்த் கிட்ட வர்றப்போ இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன், நைட்ரஜன் ஆட்டம்ஸோடலாம் ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? அயான்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன், நைட்ரஜன் ஆட்டம்ஸோட ரியாக்ட் ஆகுது. அப்படி ரியாக்ட் ஆகுறப்ப வரக்கூடிய அந்த ரியாக்ஷன்ல வரக்கூடிய லைட் தான் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நமக்கு லைட் தெரியாது. ஓகேங்களா? இப்போ ஐ மீன் சோலார் அயான்ஸ் வந்து ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ், நைட்ரஜன் ஆட்டம்ஸோட ரியாக்ட் ஆகுறப்ப தான் நமக்கு இந்த நார்தர்ன் லைட்ஸ் அண்ட் சதர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ் அதெல்லாம் நமக்கு வருது. ஓகேங்களா? So, கடைசியா, which state government has launched the பைருல் லாவோ பைசே பாவோ கேம்பெயின்? பைருல் லாவோ பைசி பாவோ பிரச்சாரத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பைருல் அப்படின்னா இந்த இடத்துல பைன் ட்ரீஸ் இருக்கு இல்லையா? அததான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பைன் ட்ரீஸ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பைன் ட்ரீஸோட ட்ரையான இலைகள் இருக்கும் இல்லையா? ட்ரை லீவ்ஸ்.
இத கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அரசாங்கத்திட்ட குடுத்தோம் அப்படின்னா, அவங்க 1 கிலோக்கு ரூ. 50 தராங்க. உத்தரகாண்ட் கவர்ன்மெண்ட். ஓகேங்களா? அதான் இந்த பைருல்லாவோ, பைசே பாவோ அப்படின்னு. இலையில கொண்டு வந்து காசு வாங்கிட்டு போங்க. அதுதான் அது. ஓகேங்களா? 1 கிலோவுக்கு ரூ. 50 குடுக்குறாங்க. எதுக்காக ட்ரை லீவ்ஸ் காஞ்சு போன இலைகள கலெக்ட் பண்ணி குடுக்குறதுக்கு ரூ. 50 எதுக்கு தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில உத்தரகாண்ட்ல வந்து இந்த காட்டு தீ அப்படிங்கிறது, ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம உத்தரகாண்ட்ல அதிகமான இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படிங்கிற நிகழ்வு நடந்துட்டே இருக்கனால, இந்த ட்ரை லீவ்ஸ கலெக்ட் பண்றது ட்ரை லீவ்ஸ் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அந்த ஃபயர அணைக்க முடியாம இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்ப அதனால என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு கேம்பெயின கொண்டு வர மூலியமா, அரசாங்கம் வந்து அந்த ட்ரை லீவ்ஸையும் எடுக்க முடியும். மக்களுக்கு கையில காசும் வந்த மாரி ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த உத்தரகாண்ட் அரசாங்கம் பைருல்லாவோ, பைசே பாவோ அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பெயின கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.